நான் உங்க நாகராஜ். இன்னைக்கு நான் 3வது கண் நிகழ்ச்சிக்காக போகவிருக்கிற இடத்தை பத்தியோ அங்க நான் சந்திக்க போகும் அமானுஷ நிகழ்வுகளை பத்தியோ எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா என்னோட இந்த டிராவலை முடிவு செஞ்சது நான் இல்ல. பிரான்ஸ்ல இருந்து இந்தியாவுக்கு ஸ்பிரிச்சுவல் டூர் வந்திருக்கிற ஒரு சாமியாரும் அவரோட நண்பர்களும் தான். இந்த சந்திப்பு எனக்கு மட்டுமில்ல, உங்களுக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சுவிட்சர்லாந்து பெண் ஹீலரை மிரள வைத்த ஜக்கம்மா பாட்டி, பிரான்ஸ் நாட்டினருடன் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜர்னி. சென்னையில இருந்து புறப்பட்ட நாங்க இன்னைக்கு வள்ளிமலையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அங்கதான் எங்களுக்காக ஒரு வெளிநாட்டு சாமியார் காத்திருக்காரு. இந்தியாவுக்கு ஸ்பிரிச்சுவல் டூர் வந்திருக்கிற பிரான்ஸ் சிட்டிசன் அந்த சாமியார். எவ்வளவு நேரம் தான் இந்த ரோட்டையே வெறிச்சு பார்த்தபடி டிராவல் பண்றது? தூங்குறதுக்கு நேரம் ஒதுக்காததால பாருங்க, உழைக்க வேண்டிய நேரத்துல கொஞ்சம் தூங்கிட்டேன். எழுந்து பார்க்கும்போது எங்க டீம் வள்ளிமலையை ரீச் ஆகியிருந்தது. நான் சந்திக்க வந்த சோனகிரி இவர்தான். உங்கள பலருக்கு இவரை பார்த்ததுமே அடையாளம் தெரிஞ்சிருக்கும். ஜக்கம்மா பாட்டு எபிசோட்ல இவரை பார்த்திருப்பீங்க. அப்படித்தான் இந்த வருஷமும் பிரான்ஸ்ல இருந்து சிலரை அழைச்சிட்டு இங்க வரதா இந்த முறையும் நமக்கு தகவல் கொடுத்தாரு சோனகிரி. அதனால தான் இப்ப நான் இங்க வந்திருக்கேன். இன்னைக்கு சோனகிரியோட பயணத்துல ஜக்கம்மா பாட்டியையும் சந்திக்கவிருக்கும். தனக்குள்ள இருக்கிற அம்மனோட சக்தியால இருந்த இடத்துல இருந்தபடியே பலரோட நோய்களை குணமாக்குறாங்க, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்றாங்க. அப்படி போன முறை ஜக்கம்மா பாட்டியை சந்திக்க வந்த சோனகிரி சிலரை கூட கூட்டிட்டு வந்திருந்தாரு. வந்திருந்தவரோட அம்மா பிரான்ஸ்ல கேன்சர் வலியால அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை இங்க இருந்தபடியே ஏதோ சில மந்திரங்களை சொல்லி தீர்த்து வச்சாங்க. வலி உடனே குறைஞ்சிட்டதா அந்த பிரான்ஸ் நபரோட அம்மா போன்ல அப்போ உறுதிப்படுத்தி இருந்தாங்க. அவரு தன்னோட தாய்க்கு வலி சரியானத நிகழ்ச்சியோட ஒரு வீடியோல பதிவு செஞ்சிருந்தாரு. அதத்தான் நாம போன முறை நம்மோட எபிசோட்ல வெளியிட்டு இருந்தோம். இந்த பிரான்ஸ்ல இருந்து வந்தவங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாம இருக்குது. அவங்க சுவிட்சர்லாந்துல இருக்காங்களாம். நீங்க எப்படியாவது இது பண்ணி கொடுக்கணுமான்னு அம்மா போட்டோ மேல கையை வச்சு அவங்க பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி இப்போ எப்படி இருக்குன்னு கேளு அப்படின்னாங்க. அவங்க ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அவங்களுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. And how you feel? Yes, very good. Yeah, good, no? Good blessing. Thank you for my mother. Yeah, thank you. அதனால தான் இந்த முறையும் சிலரோட இந்தியாவுக்கு விசிட் செஞ்சிருக்காரு சோனகிரி. கடந்த 30 வருஷமா இந்தியா முழுக்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிற பகுதிகளை எல்லாம் தேடி பயணிச்சுக்கிட்டு இருக்காரு சோனகிரி. இவர் பிறந்தது பிரான்ஸ் அப்படின்னாலும் இவரோட ஃபேவரட் ஸ்பாட் இந்தியா. இவரோட பிரான்ஸ் நேம் சமிக்யம் மிலனி. பேரு வாயிலேயே நுழைய மாட்டேங்குது. இவங்க ஷிபி, சோனகிரியோட நண்பர். இவங்களும் இந்தியாவுக்கு ஸ்பிரிச்சுவல் டூர் வந்திருக்காங்க. இவங்களோட சொந்த ஊர் சுவிட்சர்லாந்து. தனக்கு ப்ராப்ளம்னு தேடி வரவங்களுக்கு அதையெல்லாம் சால்வ் பண்ற ஹீலரா இருக்காங்க. இந்த ட்ரிப்ல இவங்களுக்கு ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. அதை எல்லாரும் கடைசியா பார்த்து மிரள இருக்கீங்க. சோனகிரியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் நான் என்ன அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். இவங்களோட இந்த ஸ்பிரிச்சுவல் டூர்ல நானும் கலந்துக்க போறேன்னு சொன்னதும் சோனகிரி டீம் உற்சாகம் ஆயிட்டாங்க. முதல்ல வள்ளிமலை, 2வதா மகாதேவ் மலை, கடைசியா இவங்க சந்திக்க போறது ராஜாபாளையத்துல இருக்கிற ஜக்கம்மா பாட்டி. இதுதான் இவங்களோட டிராவல் பிளான். எங்களோட டிராவல் ஆரம்பமாச்சு. இன்னைக்கு இவங்களோட ஃபர்ஸ்ட் பிளான் வள்ளிமலை ஏறுவது. துரதிருஷ்டவசமா சோனகிரியால மலை ஏற முடியல. தொடர்ச்சியான டிராவலும் அவரோட வயதும் மலை ஏற முடியாம செஞ்சிருச்சு. அதனால சோனகிரியோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வள்ளிமலைக்கு மேல போனாங்க. நான் சோனகிரியோட பேசுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கிட்டேன். வணக்கம். வணக்கம். Tell about yourself. I am Shonagiri from France. How old you are now? 68. 68. தனக்கு 68 வயதானத தாடிய தடவிக்கிட்டு கிண்டலா சொன்ன சோனகிரி தனக்கு இப்படி ஒரு பேரை வச்சது ரமண மகரிஷின்னு ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னாரு. My name Shonagiri. Sonagiri. It is
grandnephew of Ramana Maharshi, who gave me this name 30 years ago. 30 years before. Yes. இந்தியாவோட ஆன்மீகத்தை ஆழ அகலத்தோட டீட்டெயிலா தெரிஞ்சு வச்சிருக்காரு சோனகிரி. அப்படின்னா இவருக்கு நிச்சயம் இந்தியாவில் ஒரு குரு இருந்தே ஆகணும்னு எனக்கு தோணுச்சு. அதை பத்தி விசாரிச்சதும் தான் தன்னோட குரு பத்தின தகவல்களை எனக்கு சொல்ல தொடங்கினாரு சோனகிரி. தன்னோட ஆன்மீக குரு தூகி பாபா மேட்டூர் பவானி இடையில வாழ்ந்த ஒரு மகான். இப்போ இவரு உயிரோட இல்ல. தன்னோட குரு சமாதி ஆயிட்டாருன்னு இப்போ சொல்லும் போதும் இவரோட முகம் ரொம்பவே சோகமாயிடுச்சு. It is Tuli Baba. He take my samadhi this morning. So. Oh. Okay. Don't be sad. இந்தியாவில் இருக்கிற ஆன்மீக குருக்கள் சக்தி மையங்கள் பத்தின ஒரு பெரிய டேட்டா பேங்க் கையிலேயே தயாரா வச்சிருக்காரு சோனகிரி. நாம எதையெல்லாம் கவனிக்காம கேலியும் கிண்டலுமா கடந்து போறோமோ அதையெல்லாம் கடல் கடந்து பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறவங்க பொக்கிஷமா நினைக்கிறத பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் குற்ற உணர்வு ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆச்சு. அடுத்ததா நாங்க மகாதேவ் மலைக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சோம். சோனகிரியும் அவரது நண்பர்களும் வருவதற்குள்ள வேலூர்ல இருக்கிற மகாதேவ் மலைக்கு நான் வந்துட்டேன். மகானந்த சித்தர் இவர்தான். 2002ல பெரிய பிசினஸ்மேன். ஒரு நாள் இவரோட கனவுல சிவன் வந்து காட்சி கொடுத்திருக்காரு. உன்னோட சொத்தை விட்டுட்டு இந்த மகாதேவ் மலைக்கு போன்னு சொல்லியிருக்காரு. அதோட இனி உணவோ தண்ணீரோ அருந்தக்கூடாது, குளிக்க கூடாது, துண்டு மட்டும்தான் அணியணும், முக்கியமா முடி வெட்ட கூடாதுன்னு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு மறைஞ்சிட்டாராம். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் அந்த சிவனோட வாக்கையே தன்னோட வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்காரு இந்த மகானந்த சித்தர். வருஷத்துக்கு ஒரு நாள் மட்டும், அதாவது ஏப்ரல் 14 அன்னைக்கு மட்டும்தான் மகானந்த சித்தர் குளிக்கலாம்னு சிவன் அனுமதி கொடுத்திருக்காராம். இவர் குளிக்கிற அந்த ஏப்ரல் 14 ஒரு திருவிழா கொண்டாட்டமா இங்க கொண்டாடப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிற சாதுக்கள் இங்க கூடுவாங்க. எக்கச்சக்கமான வெளிநாட்டினரும் இங்க வருவாங்க. அந்த சமயத்துல இவருக்கு நடத்தப்படும் பாலாபிஷேகம் ஒரு காண கிடைக்காத காட்சி. இப்போ அவரை மீட் பண்றதுக்காகத்தான் சோனகிரியும் அவருடைய நண்பர்களும் இங்க வந்திருக்காங்க. நாங்க மகானந்த சித்தரை பார்க்க கோயிலோட உள்தளத்துக்குள்ள போனோம். சோனகிரியை பார்த்த உள்ளூர் மக்கள் ஏதோ ஒரு வெளிநாட்டு சாமியார் வந்திருக்காருன்னு சோனகிரி கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அப்போ திடீர்னு கண்ணாடி கதவுகளை கொண்ட ஒரு அறையில இருந்து வெளியே வந்தாரு மகானந்த சித்தர். மகானந்த சித்தருக்கு மாலை போட்டாரு சோனகிரி. மகானந்த சித்தரோட முகம் தாடியாலையும் திருநீராலையும் நிறைஞ்சிருந்தது. அவரோட தலையில பெரிய கொண்டையும் அதுக்கு மேல மல்லிகைப்பூ மாலையும் சுத்தி இருந்தாரு. ஒரு சாதாரண துண்டு மட்டும் தான் கட்டி இருந்தாரு. அங்க இருந்தவங்களை எல்லாம் ஆசீர்வாதம் செஞ்சபடியே நடந்தாரு. கேமராவை பார்த்ததுமே திட்ட தொடங்கிட்டாரு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கட் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிற சோனகிரி டீமோட ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர்ல கலந்துகிட்டு இருக்கேன்.
தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில இடங்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு அவங்களோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மகானந்த சித்தர் அங்க இருந்தவங்களை எல்லாம் ஆசீர்வாதம் செஞ்சபடியே நடந்தாரு. எல்லாரும் அவரையே ஃபாலோ பண்ணி பின்னாலேயே போயிட்டு இருந்தாங்க. கோயிலுக்காக ஒரு பெரிய குளம் கட்டி இருந்தாங்க. அங்க இருந்த ஒரு குட்டி சுவத்துல சாய்ந்தபடி நின்னுகிட்டு இருந்தாரு மகானந்த சித்தர். சிலருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. சிலர் அவரை பார்த்தபடியும் இன்னும் சிலர் அவரை தூரமா இருந்து பார்த்தபடியும் அலப்பாஞ்சுகிட்டு இருந்தாங்க. ஆனா அவர்கிட்ட எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. மக்கள் திரும்பவும் அவரோட கால்ல போய் விழுந்து கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கும் எந்த ரியாக்ஷனும் இல்ல. நாங்க தூரத்துல இருந்துதான் இத படம் பிடிக்க முடிஞ்சது. பக்கத்துல போனா திட்ட ஆரம்பிச்சிடுறாரு. சோனகிரி டீம் அவரோட சேர்ந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. எல்லாரும் புறப்பட தயாரானாங்க. மகாதேவ் மலைக்கு இன்னொரு முறை வந்து இந்த மகானந்த சித்தரோட கண்டிப்பா பேசியே ஆகணுங்கிற முடிவோட நான் அங்கிருந்து புறப்பட்டேன். இனி எல்லாரும் ராஜபாளையம் போக முடிவு செஞ்சோம். அங்கதான் 110 வயசான ஜக்கம்மா பாட்டி இருக்காங்க. ஜக்கம்மா பாட்டி குடியிருக்கும் இடத்துக்கு நாங்க வந்து சேர்ந்தோம். ஒரு தனியார் பெட்ரோல் பங்குக்கு எதிரில் இருக்கிற பண்ணையார் பஞ்சு குடோனுக்குள்ளதான் ஜக்கம்மா பாட்டி இருக்கிற கோயில் அமைஞ்சிருக்கு. நான் போன கொஞ்ச நேரத்திலேயே சோனகிரியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. நான் அவங்கள ரிசீவ் பண்ணேன். நான் அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்த நேரத்துல ஜக்கம்மா பாட்டி வெளியே வந்தாங்க. திடீர்னு அவங்க வெளியே வந்தது அந்த இடத்த கொஞ்சம் பரபரப்பாக்குச்சு. சோனகிரி அவர் கையில வச்சிருந்த மாலைய ஜக்கம்மா பாட்டிக்கு போட போனாரு. ஆனா மாலை வேண்டாம்னு மறுத்துட்டாங்க பாட்டி. அடுத்து ஜக்கம்மா பாட்டி கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாரு சோனகிரி. இதை ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த எங்களையும் ஷூட் பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிட்டாங்க ஜக்கம்மா பாட்டி. என்னடா இது, காலையில மகானந்த சித்தர் சொன்ன மாதிரியே இவங்களும் சொல்றாங்களேன்னு கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். இவர் சங்கர், சோனகிரியோட இந்த டூர் ஒருங்கிணைப்பாளர். சோனகிரி அண்ட் கோவுக்கு இவர் தான் டிரான்ஸ்லேட்டராகவும் செயல்படுறாரு. அவர் சொன்னதும் பாட்டி கொஞ்சம் அமைதியானாங்க. முன்னால அருண் வந்து சந்திச்ச சமயத்துல பார்த்ததுக்கும் இப்ப பார்க்கறதுக்கும் பாட்டியோட தோற்றத்துல நிறையவே மாற்றங்கள் தெரிஞ்சது. அதுக்கு காரணம் வயசு மட்டும் இல்லைன்னு தோணுச்சு. ஜக்கம்மா பாட்டி தன்னை சந்திக்க வந்த எல்லாருக்கும் திருநீர் பூசி ஆசீர்வதிச்சாங்க. நானும் ஜக்கம்மா பாட்டி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன். இவங்க ஷிபி, சுவிட்சர்லாந்துல இருந்து வந்திருக்கிற இவங்க ஒரு ஹீலர்னு உங்களுக்கெல்லாம் நான் ஏற்கனவே இவங்கள அறிமுகப்படுத்தி இருந்தேன். இவங்களுக்கும் இங்க ஒரு ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. சுவிட்சர்லாந்து பெண்ணான ஷிபி ஜக்கம்மா பாட்டி கிட்ட திருநீர் பூசிக்கிட்டதுமே திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சுவிட்சர்லாந்துல இருக்கிற இவங்க வீட்டுல ஒரு பெண் தெய்வம் இருக்கிறதாகவும் அதை வணங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க ஜக்கம்மா பாட்டி. ஒரு பொண்ணு மாரியத்தால குழந்தது இருக்கு. சரி, அது கோயில், ஊர்ல கோயில் இருக்கு, மாரியத்தா கோயில். Where she from? Switzerland. In her house, Yes. there is some woman god is there in his house, in her house. So she has to pray regularly. Yes. அது அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் செஞ்சு விளக்குனாரு மொழிபெயர்ப்பாளர் சங்கர். அந்த பொண்ணும் தன்னோட வீட்டுல அப்படி ஒரு பெண் தெய்வம் இருக்கிறத ஒத்துக்கிட்டாங்க. Woman god is there. Oh my God, yes, because I am healer. Yeah. I work as a healer. Yes. She is telling. Yes, thank you. அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. நான் அடுத்து என்ன சொல்லுவாங்களோன்னு எதிர்பார்ப்போட பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இப்ப நேரம் சரியில்லைன்னு பாட்டி பொட்டுல அடிச்ச மாதிரி சொல்ல கேட்டுக்கிட்டு இருந்த எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருந்தது. நேரம் சரியில்லை. சனிதத்தைக்கு 5 வாரம் அர்ச்சனை கேட்கலாங்க. For Navagraha, you have to worship Shatan. That your time is that a little bit. அது எப்படி அவங்களுக்கு சொல்றதுன்னு சங்கடமா இருந்தது. Yes. For Shatan. Yes, I know. She is telling. Yes.
அடுத்ததா அவங்க வீட்டுல பிரச்சனை இருக்கும்னும் அதனால செலவுகள் அதிகமா இருக்கும்னும் ஜக்கம்மா பாட்டி வாக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. There was some problem in your home? Is there any problem? No. முதல்ல அத அவங்க மறுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு புரியும்படி சொன்னதும் ஆமான்னு எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டாங்க. Your earning is only 1,000 rupees. Yes. But you are spending 2,000 rupees. Oh, yes. That she is telling. Yes, ma. Yes. 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 ரொம்ப செலவாகுதா? Yes. 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 இப்போ அந்த பெண் முழுக்க ஜக்கம்மா பாட்டி தான் நிறைஞ்சிருந்தாங்க. Yeah, no problem. Okay. Okay. இப்படி வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்து நம்மூர் பாட்டிக்கிட்ட தன்னோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கேட்கறதையும் அழறதையும் எல்லாம் பார்த்து எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு ஏற்பட்டுச்சு. சாதாரண மக்கள் தங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடி இப்படி ஆன்மீகவாதிகளை சந்திக்கிறத சிலர் கிண்டல் செய்யறதுண்டு. ஆனா இப்ப எனக்கு இந்த வெளிநாட்டுக்காரர்கள் நம்மூர் பாட்டிக்கிட்ட இவ்வளவு பவ்யமா வந்து அவங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பலரோட கேள்விகளுக்கு இது பதிலா தோணுச்சு. அதுவும் இந்த ஷிபி சுவிட்சர்லாந்து நாட்டுல ஒரு ஹீலரா மத்தவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறாங்க. அவங்களே தீர்வு தேடி இந்தியாவுல அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறத தான் நாம இப்ப கவனிச்சு பார்க்க வேண்டியிருக்கு. இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மோட பெருமைகளை நம்மளை விட வெளிநாட்டுக்காரங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. நான் இப்போ ஷிபியை சந்திச்சு பேசினேன். ஜக்கம்மா பாட்டி வாக்கு சொல்லும் போது ஏன் அழுதீங்கன்னு அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கு ரொம்ப உருக்கமா எனக்கு விளக்கம் சொல்ல தொடங்கினாங்க ஷிபி. Because it touched profoundly my heart. ஏன்னா அவங்க என் இதயத்தை தொட்ட மாதிரி நான் உணர்ந்தேன். என்னோட ஆத்மாவுக்குள்ள ஊடுருவி நான் எப்படி இருந்தேன், எப்படி இருக்கேங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்க கண் இருந்ததை நான் பார்த்தேன். அதுதான் எனக்கு அழுகையை உண்டாக்கிடுச்சு. Big connection make me cry, make me an impression of plenitude. ஷிபி சுவிட்சர்லாந்துல ஒரு பிரெஞ்சு டீச்சரா இருக்காங்க. கிறிஸ்துவ மதம் சார்ந்த ஒரு முக்கிய பொறுப்புலையும் இருக்காங்க. ஹீலிங் முறையில் குணப்படுத்தும் மருத்துவராகவும் இப்ப இருந்துகிட்டு இருக்காங்க. என்னோட ஹீலிங் முறையோட பேரு மெட்டாமோஃபோர்ஸ். ஹீலர், யூ ஆர் ஹீலர்? ஆமா, நான் மெட்டாமோஃபோர்ஸ் மூலமா என்னை தேடி வர்றவங்களோட கை கால் தலை வழியா ஹீலிங் ப்ராசஸ் பண்றேன். அதை பண்றது நான் இல்லை, அது கடவுள் தான், நான் இல்லை. நான் வந்து ஒரு மீடியேட்டர் மாதிரி தான். என்னால் மக்களுக்குள்ள என்ன இருக்குன்னு நல்லாவே உணர முடியும். அது மூலமாக நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரி பாட்டிமா, விடுங்க பாட்டிமா. ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் மூன்றாவது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இன்னைக்கு பிரான்ஸ்ல இருந்து வந்திருக்கிற சோனகிரி அண்ட் கோவோட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னில கலந்துகிட்டு இருக்கேன். வள்ளிமலை, மகாதேவ் மலையெல்லாம் பார்த்துட்டு இப்ப நாங்க ராஜபாளையத்துல இருக்கிற ஜக்கம்மா பாட்டிய பார்க்க வந்திருக்கோம். இங்க ராஜபாளையத்துல இருந்தபடியே சுவிட்சர்லாந்துல ஒரு பெண்ணோட வீட்டுல இருக்கிற அமானுஷ சக்தி பத்தி பாட்டி சொன்ன ஒரு ப்ரெடிக்ஷன் வந்திருந்த வெளிநாட்டுக்காரங்களை எல்லாம் மிரள வச்சிருக்கு. அதை பத்தி தான் இப்ப நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜக்கம்மா பாட்டி சொன்ன மாதிரியே தன்னோட வீட்டுல ஒரு பெண் தெய்வம் இருக்கிறது உண்மைன்னு இவங்க சொன்னது ஒரு வாக்குமூலம் மாதிரி இருந்தது. I will pray for this human God. Yes, yes. ஆமாம், நான் ஜக்கம்மா பாட்டி சொன்ன மாதிரி என்னோட வீட்டில் இருக்கிற பெண் தெய்வத்தை நான் வணங்குறேன். அது போக எனக்கு 100 ரூபாய் வருமானம் வந்தா 200 ரூபாய் செலவாகும்னு அவங்க வேடிக்கையா சொன்னது ரொம்ப ரொம்ப உண்மை. இனிமே அப்படி செலவு பண்ணவே மாட்டேன். Yes, exactly. And it make me laugh a lot because she has a lot of humor, you know. And now I will not do the same. இதை கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆனேன். அப்படி ஒரு பெண் தெய்வம் வீட்டுல இருக்கிறதால தான் தன்னை தேடி வரும் நோயாளிகளுக்கு அதுக்கான தீர்வு கொடுத்து நோயில இருந்து அவங்கள விடுவிக்க முடியறதா சொல்றாங்க ஷிபி.
இருக்காங்க. நிறைய கூட்டம் வந்துச்சு. கூட்டம் வந்தது. ஆமாம், அது 50 லட்சம் 60 லட்சம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு ₹100 அமௌண்ட் அவங்க கொண்டு போயிட்டு எனக்கு 4 மணி நேரம் விட்டுட்டோம்ல வராதுங்கன்னு போனி வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டாங்க. அமௌண்ட்டுக்கானே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் விட்டாலும் ₹100 விட்டாத்தே என்ன வாங்கிட்டு கொடுக்கணும் தான் அந்த டைமில். அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், உலகம் முழுக்க இருக்கிறவங்களோட பிரச்சனைகளை எல்லாம் போன்லயே தீர்த்து வச்சிருக்காங்க ஜக்கம்மா பாட்டி. ஆனா அவங்களையே ஒரு சிலர் ஏமாத்தி இருக்கிறத கேட்டுக்கிட்டு இருந்த என்னாலேயே தாங்க முடியல. ஏன் அப்படி காசை கொடுத்தீங்க அவங்களுக்கு நீங்க தெரியாம? நான் இங்கே வச்சிருந்து என்ன ஏன் செய்ய போகிறேன்? அவரு கோயிலில் கட்டுவாரு, நான் கோயிலில் கட்டியும் சொன்னாரு. கோயில் கட்டுறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டேன். ஆமாம், அப்போ கோயிலில் தான் நான் கட்ட போகிறாரு. உங்களுக்கு வந்து கீழே எடுத்து விட்டுக்கோங்கன்னு ₹1 கொடுப்பாங்க. அது கூட குளத்தையும் போட்டு வச்சேன். கோயில் தான் நான் கட்ட போகிறாரு அப்படின்னு அங்கே போட்டு ஆளாக இருந்தேன். சரி பாட்டிமா, விடுங்க பாட்டிமா. கோயில் எப்படியாவது கட்டுற மாதிரி வரும் பாட்டிமா, அழுகாதீங்க. நன்றி பாட்டிமா. அங்க இருந்து மனவேதனையோட நான் திரும்பி வந்தேன். வேற ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் நாளை பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். சாமியாடுபவர்களில் யார் அம்மன்? டெஸ்ட் வைத்து கண்டுபிடிக்கும் பௌர்ணமி பூஜை. அம்மனாக மாறும் 7 சிறுமிகள். நார்த்தாமலை வினோதங்கள். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். தாத்தா பேத்தி கேக்குறல சொல்லுங்க. தாத்தா நீ இப்பதானே பாக்குறேன். அது எனக்கு என்ன கேக்குறது தெரியல. அப்ப நான் சொல்றதே உனக்கு புரியல. வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்து தெய்வமே